அண்மைச் செய்தி. சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற இருந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தற்போது விஜய் இன்று முதல் பிரச்சாரத்தை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. விஜயின் பிரச்சாரம் வில்லிவாக்கத்தில் நடைபெற இருந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் விஜய் திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெறுகின்ற தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ச்சியாக பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த விஜய் அடுத்ததாக வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் போட்டியிட இருக்கிற நிலையில் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து முதற்கட்டமாக முதல் தொகுதியாக பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை அவர் இன்று தொடங்கினார். பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடித்த அவர் அடுத்ததாக கொளத்தூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதற்கு அடுத்ததாக வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என தவிக புகார் கூறியிருந்த நிலையில் தற்போது வில்லிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற இருந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று பெரம்பூர் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் அடுத்ததாக வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்வார் என முன்னதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட ஏற்கனவே புகாரானது கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் வில்லிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கத்தில் விஜயின் பிரச்சாரம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். வில்லிவாக்கத்தில் விஜயின் பிரச்சாரம் என்ன காரணத்திற்காக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. முதலில் பெரம்பூரில் அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அதன் பிறகு கொளத்தூர் சென்றார். அங்கும் அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது நிறைவு பெற்றது. அதன் பிறகு கொளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் திடீரென அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தில் இறங்கி அவருடைய காருக்கு மாறிவிட்டார். அங்கு இருக்கக்கூடிய, அதாவது வில்லிவாக்கத்தில் காத்திருந்த தொண்டர்களுக்கு இடையே ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வில்லிவாக்கத்தில் விஜயனுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுதே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு அந்த புகார் மனுவையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுப்பியிருந்தார்கள். விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஒழுங்காக இல்லை, அவங்க முறையாக பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற வகையிலே அவர்களுடைய அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வரும்போது அதிக அளவிலான கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விஜய் செல்லும் பொழுது அதிக அளவிலான கூட்டம் விஜயனுடைய வாகனத்தை சுற்றியும் சாலைகளிலும் அங்குமிங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருந்ததன் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு முறையாக வழங்கவில்லை, அவற்றை சரி செய்து தர வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கொளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் கொளத்தூரில் அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். கொளத்தூரில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அவர் பேசுவதை முழுமையாக கேட்க முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களில் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பிறகு கொளத்தூரில் இருந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வில்லிவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி மற்றொரு காருக்கு மாறினார். அப்போதுதான் இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டது. வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய காரணம் என்ன என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்படவில்லை. இருந்தாலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கவில்லை என அவர்கள் விஜயனுடைய அந்த பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவுறுத்தல் என்பது
புகார் கடிதமாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாகவும் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்குரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புகார் கூறியிருந்த நிலையில் அவருடைய வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடக்கூடிய அந்த வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக இருந்தது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி தற்போது இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கான ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய்க்கு பிரச்சாரத்திற்கான அனுமதி பெறுவதற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அவர் கேட்கும்போது 2-3 நாட்கள் தள்ளி சென்றிருந்தது. அதாவது 28ஆம் தேதியே அவர் அவருடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற வகையில் கேட்கப்பட்டது. அதன் பிறகு முறையான அனுமதியை பெற வேண்டும், நேரடியாக வராமல் தேர்தல் ஆணையத்தினுடைய செயலி மூலமாக அனுமதியை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். உங்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதையும் சரியாக சொல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது தேர்தல் ஆணையத்திடமிருந்து. மேலும் காவல்துறையினரிடம் அவர்கள் என்ஓசி வாங்க வேண்டும். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த இடத்தில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு முன்பாகவே காவல்துறையினுடைய மறுப்பு சான்மை தலையின்மை சான்றை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், என்ஓசியை பெற்றிருக்க வேண்டும். என்ஓசியை பெற்றுதான் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் பெரம்பூரில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ததன் பிறகாக பெரம்பூர் வந்து பேசியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து குளத்தூர் சென்று கொண்டிருக்கும் பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் அவருடைய கட்சியின் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அது புகார் கடிதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்குரிய பாதுகாப்பை வழங்கவில்லை, பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, காவல்துறையின் பாதுகாப்பில் நம்பிக்கை என்கின்ற வகையில் அவருடைய புகார் என்பது இருந்தது. அதன் காரணமாக குளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய விஜய் அவருடைய காருக்கு மாறிவிட்டார். அவர் காரிலிருந்து அவர் வீடு நோக்கி புறப்படுவதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி வில்லிவாக்கத்தில் அவர் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் இன்று காலை அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரை ஆதரித்துதான் விஜய் வாக்கு கேட்பதற்காக அங்கு செல்வதாக இருந்தது. இரவு 7 மணியிலிருந்து அங்கு கடைசி இடமாக வில்லிவாக்கம் பகுதி இருந்தது. அங்கிருந்து அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் வீடு திரும்புவார் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வில்லிவாக்கம் செல்லாமலேயே குளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் வீடு திரும்பியிருக்கிறார்.